மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், முக்கியமாக சிறுநீரக சுருக்கம் ஏற்படுது. இதுலயுமே இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே நம்ம என்ன பண்றோம்னா, பேதி மாத்திரைகளும் மருந்துகளும் எடுக்கிறோம், வயிறை சுத்தம் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது லிவர் கிளென்சிங்க்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய பிளட் பியூரிஃபையரும் நிறைய மருந்துகள் இருக்கு. அப்போ இந்த சிறுநீரகங்களை பாதுகாப்பதற்கு, சிறுநீரகங்களை நம்ம கிளென்ஸ் பண்றதுக்கு என்ன மெடிசன் இருக்கு? ரொம்ப ஈஸியான மெடிசன் என்ன? ஸோ இதுக்கான அவசியம் என்ன? இப்போ சிறுநீரகங்களை கிளென்ஸ் பண்றதுக்கான அவசியம் என்ன? திரும்ப திரும்ப நிறைய பேருக்கு சிறுநீரகங்கள்ல கற்கள் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்டோன் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப அதை சர்ஜரி பண்ணியோ இல்லை மெடிசன்ஸ் எடுத்தோ நம்ம க்யூர் பண்ணியிருக்கோம். திரும்ப ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. எனக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இதற்கு என்ன காரணம்னா, போதுமான அளவுக்கு நமக்கு தண்ணீர் இல்லாதது. உடல்ல போதுமான அளவு நம்ம தண்ணீர் எடுக்காம இருக்கும்பொழுது அந்த கால்சியம்ஸ் மற்றும் கிட்னி ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து, அதுல இருக்கக்கூடிய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கற்களாக அது மாற ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுன்னா, உள்ள நிறைய இன்ஃப்ளமேஷன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு ஜெனட்டிக்கா வரக்கூடிய டிசீஸ், பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரகங்கள்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்னதா இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், இது கார்டெக்ஸ்லயோ இல்லை மெடிலாவிலையோ எந்த ரீஜன்ல வேணாலும் கிட்னில ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கும் நம்ம அடிக்கடி சிறுநீரகங்களை சுத்திப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இதுல எதற்காக நம்ம சொல்றோம்னா, யூரிக் ஆசிட் அப்படின்ற பிரச்சனை, கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூரிக் ஆசிட், இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 2 வருடங்கள் கழித்தோம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, யூரியாவோ கிரியாட்டினோ நமக்கு பிளட்ல அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த டைம்ல தான் நம்ம என்ன நினைப்போம்னா, சிறுநீரகங்கள்ல முற்றிலுமாக நமக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ கிட்னியோட ஃபில்ட்ரேஷன்ல குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. 2 கிட்னியும் பைலேட்ரலா நமக்கு ப்ராப்ளம். அது மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் ரீனல் டிசீஸ் இருக்கும்போது 2 பக்கமும் இருக்கக்கூடிய கிட்னி ரொம்ப சுருக்கம் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குது. இந்த மாதிரி காரணங்கள் வராமல் இருப்பதற்கு, விஷயங்கள் வராமல் இருப்பதற்கு நம்ம சிறுநீரகங்களை கிளென்ஸ் பண்றது, சிறுநீரகங்களை சுத்தி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான் நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் சிறுநீரக சுத்தி சூரணம் அப்படின்னு சொல்றோம். இந்த சிறுநீரக சுத்தி சூரணத்துல என்னென்ன மருந்துகள் சேருது, யாரெல்லாம் இதை எடுக்கலாம்ன்றது இப்ப நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் இந்த மருந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏற்கனவே பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ பிபி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா 6 மாதங்களோ இல்லை 8 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம இந்த சிறுநீரகங்களை கிளென்ஸ் பண்றது நல்லது. அதிகமான உப்பு, புளிப்பு, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்ற நபர்கள், அடுத்ததாக அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்ற நபர்களுக்கு இந்த சிறுநீரகங்களை சுத்திப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்படி என்னென்ன மூலிகைகள் தான் இதுல இருக்கு, இதை எப்படி யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணலாம், எதற்காக இதோட முக்கியத்துவம் நான் என்னன்னு சொல்லிட்டேன். சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும், சிறுநீரக செயல்பாட்டுல ஏதாவது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் இந்த சூரணத்தை நம்ம சாப்பிடலாம். முக்கியமாக பார்த்தோம்னா, ரொம்ப நாளா எனக்கு சுகரும் பிபியும் கண்ட்ரோல் இல்லாம இருக்குன்னா, ரொம்ப கவனமாக இருந்து நம்ம சிறுநீரகங்களை பாதுகாக்கணும். இதுல சேரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக நெரிஞ்சில் சேருது. நெரிஞ்சில் சமூலம் மொத்தமா இதுல சேருது. சமூலம் அப்படின்னா அந்த தாவரத்தோட வேர், இலை, காய்கள் எல்லாமே இதுல சேருதுன்னு சொல்லலாம். ஸோ அது முக்கியமான ஒரு மூலிகை. நீர்முள்ளி சேருது. அதுக்கப்புறம் காசினி இலைகள், காசினி விதை, காசினி இலைகள், காசினி விதை, பூனை மீசை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சீந்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக இதுல சேருது. ரேவல் சின்னி, மாவிலங்கப்பட்டை, மாவிலங்கப்பட்டையும் இதுல ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக சேருது. ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே சேருது மட்டும் இல்லாம இதுல சில விதைகள் சேருது. முள்ளங்கி விதைகள் இதுல சேரும். அடுத்ததாக வெங்காய விதைகள், சிறுகீரை விதைகள் இதுல சேருது. இந்த 3 விதைகளும் இதுல சேருது. ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. பல வருஷமா நமக்கு சிகேடி இருக்கு, இல்லை குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் ரொம்ப குறையுது,
யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் நமக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கு, சிஸ்டைட்டிஸ் இருக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நிறைய பேருக்கு இந்த பிளாடர்ல ப்ராப்ளம் இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்து அதனால யூரின் பேசேஜ் வந்து அடைப்பட்டோ, இல்ல நார்மலாவே யூரின் போயிட்டே இருக்கிறேன், எனக்கு வந்து ஸ்டாப் ஆகுது, கொஞ்சம் யூரின் நான் வந்து வெளியேற்றணும்னாலும் எனக்கு ரொம்ப நேரம் 10-15 நிமிடங்கள் வரைக்கும் நான் யூரின் போனாதான் சொட்டு சொட்டா வெளியேறுது. அந்த பேசேஜ்ல வந்து நிறைய பேருக்கு பிளாக் இருக்கும். இன்றைய காலகட்டத்துல ஹெரனியா எப்படி எல்லாருக்கும் வருது, அம்பிளிக்கல் ஹெரனியா சொல்றோம், இன்குவினல் ஹெரனியா சொல்றோம், குடல் இறக்கம், குடல் வந்து வெளியில வர்ற கண்டிஷன். அதே மாதிரி நமக்கு இந்த யூரின் பேசேஜ்லயும் பெரும்பாலும் ஆண்களுக்கு, வயதான நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. கத்தீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதனாலையும் திரும்ப திரும்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அவங்க எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா இந்த சிறுநீரக சுத்தி சூரணம். ஏன்னா நம்ம வந்து பல வருஷமாக கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அலர்ட் பண்ணுவோம் இல்லையா, இப்போ வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இத்தனை வருஷமா இருக்கு, பிபி இருக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அப்போ கிட்னி ப்ராப்ளம் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சிறுநீரக சுத்தி சூரணம் பயன்படும். இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இது நைட்டே நம்ம இந்த பவுடரை எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணியில 5 கிராம் போட்டு நம்ம நைட் அப்படியே இதை மூடி வச்சிடணும். காலையில அந்த தண்ணி எடுத்து அப்படியே நம்ம ஹீட் பண்ணும். ஸோ 3 டம்ளர் தண்ணி விட்டோம்னா 1 டம்ளர் வந்த வரைக்கும் அதை நல்லா வடிகட்டி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். இது வந்து கிளென்சிங் ப்ராசஸ் தானே, எத்தனை நாட்களுக்கு குடிக்கலாம்? குறைந்தபட்சம் 2 வாரங்கள். ஸோ 2 வாரங்களாவது குடிக்கணும். ஒரு 21லேருந்து 28 நாட்கள் தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்தோம்னா, இதனால சிறுநீரகங்கள் மட்டும் கிடையாது, சுகர், பிபி பிரச்சனையும் இதுல சரியாகுது. இதயம் சார்ந்த பிரச்சனை, மாவிலங்கப்பட்டை, பூனை மீசைலாம் இருக்கு. இதுவுமே நம்ம உடல்ல மற்ற பாகங்களையும் மற்ற ஆர்கன்ஸையும் இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்லலாம். இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை இது வெளியேறுது. அதே மாதிரி யூரிக் ஆசிட் பிரச்சனை, யூரிக் ஆசிடை கம்ப்ளீட்டா சரியாக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மருந்து வந்து போதுமானது. ஸோ இந்த மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது, புரோட்டீன் லீக்கேஜ்னால எனக்கு வந்து உடல் எடை வந்து குறையுது அப்படின்னு ஃபீல் பண்ற நபர்களுக்கு இந்த மருந்து குடிக்க குடிக்க நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நிறைய பேர் கேட்குற டவுட், மேம் வந்து இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா? சிஸ்டைட்டிஸ் இருக்கே, கிட்னி ஸ்டோன் வந்து சரியாயிடும், அப்போ சுருங்கின கிட்னி நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படின்னா, ஸோ இந்த மெடிசன்ஸை எடுக்க எடுக்க நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே பாசிட்டிவா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனோட முக்கியமாக டயட். டயட் அப்படின்னு சொல்லும்போது தினமுமே சுரைக்காயை சாப்பிடணும். சித்த மருத்துவத்தில் சுரை குடிநீர் அப்படின்னு ஒரு மருந்தே இருக்கு. இந்த சுரைக்கொடி, அந்த சுரைக்காயோட விதைகள் எல்லாமே மொத்தமா சேர்த்து செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான் சுரை குடிநீர் அப்படின்னு சொல்றோம். இந்த சுரை குடிநீரையும் நம்ம வந்து இப்ப காலையில இப்ப நான் சொன்ன மெடிசன்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மாலை நேரத்துல இந்த சுரை குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகுது. இதுலயுமே நம்ம கிளினிக்ல வந்து ஸ்பெஷல் மெடிசன்ஸும் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெடிசனை நீங்க வீட்லயே கூட ரெடி பண்ணி அந்த கிளென்சிங் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ எத்தனை நாட்கள்னா ஒரு குறைந்தபட்சம் 21லேருந்து 28 நாட்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே குணமாகும். ஸோ இந்த பதிவுல சிறுநீரகங்களை பாதுகாக்கிறதுக்கு அற்புதமான ஒரு மருந்தை பத்தி சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.